இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் எதிரே 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர், காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சியினர் ஊர்வலமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். தற்போதைய சூழல் அங்கு எப்படி இருக்கு? மேலும் விவரம். மத்திய அரசை கண்டித்தும் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயத்துடைய 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நாடு தழுவிய வேலை நிறுத்தமானது நடைபெற்று வருகிறது. அதே போல புதுச்சேரியிலும் இந்த வேலை நிறுத்த போராட்டம் பந்து போராட்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த பந்து போராட்டம் காலை 6 மணி முதல் இந்த புதுச்சேரி முழுவதும் நடைபெற்று வருவதன் காரணமாக அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள், ஆட்டோக்கள், டெம்போக்கள், பேருந்துகள் எதுவுமே ஓடவில்லை. ஒரு சில அரசு பேருந்துகள், தமிழக அரசு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. அதே போல இந்த பந்து போராட்டத்தை சார்பாக இந்தியா கூட்டணி சார்பில் இந்த போராட்டமானது பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு புதிய பேருந்து அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கூட்டணி கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, திமுக ஆகிய கட்சிக்காரர்களும், அதே போல முக்கிய தலைவர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவர் சிவா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றது. தங்கள் கோரிக்கைகளை, அதாவது 17 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக மத்திய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த 500க்கும் மேற்பட்ட அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களை இந்த தலைவர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டவரை போலீசார் கைது செய்தனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.